இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் ஈரான் மீதான தாக்குதல் மிக தீவிரமாக நடந்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஏற்கனவே ஈரானில் இருக்கக்கூடிய பள்ளி மீது தாக்குதல் நடத்தப்பட்டதில் 5 பேர் பலியாக இருப்பதாக ஒவ்வொரு கட்டமாக செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் மிக முக்கிய நிகழ்வாக இந்த போரில் பார்க்கப்படக்கூடியது என்னவென்றால், ஈரானுடைய சுப்ரீம் லீடர் என்று சொல்லப்படக்கூடிய அயதுல்லா அலி கமேனி அவருடைய இல்லம், அதாவது மாளிகை மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இதுதான் மிக முக்கிய கட்டமாக இந்த போரில் பார்க்கப்படுகிறது. 7 குண்டுகள் அவருடைய மாளிகை மீது ஏவி இருப்பதாகவும், இதனால் கமேனியினுடைய மாளிகை, அதாவது இல்லம் தரைமட்டமாக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இந்த நிகழ்வு என்பது மிகப்பெரிய அளவிலான ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. காரணம், இந்த போரின் நோக்கமே ஈரானை சரணடைய வைக்க வேண்டும், ஈரானுடைய அரசை கைப்பற்ற வேண்டும் என்பதாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கு மிக முக்கியமான நடவடிக்கையாக அயதுல்லா அலி கமேனி ஒன்று சரணடைய வைக்க வேண்டும் அல்லது போரில் கொள்ள வேண்டும் என்பதுதான் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய நோக்கமாக இருக்கிறது என்பதுதான் இந்த நிகழ்வின் மூலமாக தெரிய வருகிறது. அந்த அடிப்படையில் தான் ஈரானில் இருக்கக்கூடிய தெஹ்ரானில் தான் அயதுல்லா அலி கமேனியுடைய மாளிகை இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் தெஹ்ரான் என்பது ஈரானுடைய தலைநகராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கு அதிக மக்கள் வசித்து வருகிறார்கள். அரசு அலுவலகம் உள்ளிட்ட மிக முக்கியமான கட்டிடங்கள், அலுவலகங்கள் தான் தெஹ்ரானில் செயல்பட்டு வருகிறது. தெஹ்ரானை குறிப்பிட்டுதான் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா தாக்குதல் என்பது மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதன் தொடர்ச்சியாக தான் தெஹ்ரானில் அயதுல்லா அலி கமேனியுடைய மாளிகை இருக்கின்றது. அந்த மாளிகை மிக முக்கியமான பாதுகாக்கப்பட்ட பகுதியாக, அந்த பகுதிக்கு மத்தியில் தான் அந்த மாளிகை இருக்கின்றது. அந்த மாளிகை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் ஏவுகணை மூலமாகவும் அதே போன்று போர் விமானம் மூலமாக தாக்குதல் தொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக 7 குண்டுகள் அந்த மாளிகை மீது செலுத்தப்பட்டதாகவும், அதில் அயதுல்லா அலி கமேனி மாளிகை என்பது நிர்மூலமாக்கப்பட்டதாக செய்திகள் வந்திருக்கின்றது. ஆனால் இது மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், அந்த மாளிகையில் யாரும் இல்லை. அதாவது முக்கியமாக அயதுல்லா அலி கமேனி அந்த மாளிகையில் அவருடைய இல்லத்தில் இல்லை. கிட்டத்தட்ட அதற்கு முன்பாகவே அவர் பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அதனால் அவர் உள்ளே இல்லாத காரணத்தால் அவர் தொடர்பான எந்த ஒரு அவருக்கு பாதிப்போ எந்த ஒரு சேதமும் இல்லாத நிலைதான் தற்போது வரை இருக்கின்றது. அவருடைய மாளிகை மட்டுமே தாக்கியிருக்கிறார்கள். இதன் மூலமாக தெரிய வரக்கூடியது என்னவென்றால், அயதுல்லா அலி கமேனியை தாக்க வேண்டும் என்பதுதான் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய நோக்கமாக இருக்கிறது என்பதுதான் இதன் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. மேலும் அதன் தொடர்ச்சியாக அபுதாபி விமான நிலையம் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இது ஈரான் நடத்தியிருக்கிறார்கள். ஈரானை பொறுத்தவரையில் அமெரிக்காவுடைய ராணுவ தளம் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகிறார்கள். அது ஒரு பகுதியாக தான் ஈரானுடைய தாக்குதல் ஒரு ஏவுகணை என்பது அபுதாபி விமான நிலையம் மீது விழுந்திருக்கிறது. இதனால் அபுதாபி விமான நிலையம் என்பது தற்காலிகமாக மூடியிருக்கிறார்கள். ஏற்கனவே பல்வேறு வளைகுடா நாடுகள் அனைத்தும் தங்களுடைய வான்வெளி பகுதியை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டு பல்வேறு விமான நிலையங்களால் மூடப்பட்டிருக்கின்றன. அதன் தொடர்ச்சியாக தான் அபுதாபி விமான நிலையம் மீது குண்டு விழுந்த காரணத்தால் அந்த விமான நிலையம் தற்போது தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கிறது. இப்படியாக போர் என்பது அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி வரக்கூடிய சூழ்நிலையில் நேரடியாக மிக முக்கிய மையமாக, மிக முக்கிய புள்ளியாக பார்க்கப்படக்கூடிய அயதுல்லா அலி கமேனியின் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் வைத்திருக்கிற குறிதான் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அந்த குறியிலிருந்து அவர் தப்பி இருக்கிறார் என்றால், அயதுல்லா அலி கமேனி அவருடைய இல்லத்தில், அதாவது அவருடைய மாளிகையில் இல்லை, ஆனால் அவருடைய மாளிகை நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அவர் அந்த மாளிகையில் இருந்திருந்தால் இந்நேரம் அவர் தொடர்பா அவர் இல்லை என்ற செய்திதான், அவர் உயிரிழந்திருப்பார் என்ற செய்திதான் வெளியாக இருக்கும். ஆனால் அதற்கு முன்னதாக பாதுகாப்பாக அவர் வேறு இடத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிற காரணத்தால் அவர் அயதுல்லா அலி கமேனி பாதுகாப்பாக இருக்கிறார். ஆனால் அவருடைய இல்லம், அவருடைய மாளிகை மட்டுமே தற்போது சேதமாக இருக்கின்றது. தொடர்ந்து தெஹ்ரானை குறிவைத்துதான் இந்த தாக்குதல், அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல் என்பது மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றது.